தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் குடும்ப அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கி வருது. இந்த 1000 ரூபாய் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மாதந்தோறும் செலுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில் கடந்த மாதம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2வது கட்ட விரிவாக்கத்தின் போது புதிதாக 16,94,339 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் இந்த திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் எண்ணிக்கை 1,30,69,831 உயர்ந்திருக்கு. தற்பொழுது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்றுவிடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதாவது பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார் என்று பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். அதாவது மகளிர் உரிமை தொகையை திமுக அரசு உயர்த்த முடிவு செய்திருப்பதைத்தான் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று அமைச்சர் ஐ பெரியசாமி கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவோ அல்லது 2000 ரூபாயாகவோ அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுது. இதைத்தான் பொங்கல் பரிசு என அமைச்சர் ஐ பெரியசாமி சூசகமாக கூறியுள்ளதாக தகவல் கூறுகின்றது. இதற்கிடையே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்த பெண்களில் பலரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு.